என்ன சாப்பிட்டுட்ருக்கேன்? பாதாம், வால்நட்டு, அப்புறம் கருப்பு திராட்சை, சூரியகாந்தி விதை, அப்புறம் வெள்ளையாஞ்சில் உருண்டை, அது என்னது, லோட்டஸ், என்ன, தாமரை விதை, வேற என்ன, அவ்வளோதானா? திராட்சை. கருப்பு திராட்சை இதெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா கோயிலுக்கு தான். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு போய். சரி இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் கிளம்பியாச்சு. போயிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ கனெக்ட் பண்ணுறேன். பாய். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பியாச்சு. போயிட்டு உங்களுக்கு என்ன கோயிலுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். பாய். பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே வந்து பிளேஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் எல்லாமே வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. விநாயகர், அது விநாயகர் தான். இருக்கு ஸோ ஸ்லிப்பர் இங்கே கழட்டி வச்சுருங்க. மாறிடுச்சு கோயில். ஸோ நிறையவே மாறிடுச்சு. சொல்லு சொல். சீட்டு அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குல்ல. நெல்லிக்காய் இருக்கு. நெல்லிக்காய் பாருங்க, கொத்து கொத்தான நெல்லிக்காய் இருக்கு. பார்க்கு மாதிரி சின்னதாக இது இருக்கு. பாதாம் மரம், சீத்தாப்பழம், மாங்காய் மரம், எல்லா மரமும் இருக்கு. என்ன 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 பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அது வரக்கூடாது அவங்க பக்கத்தில்? இந்த குட்டி பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சண்டை போடுது. அவன் வரக்கூடாதா? சொல்லு. ஆமாவா? வந்து கடிச்சு வச்சிருப்போம். என்ன அங்கே பாரு, சேட்டை பண்ணாங்கன்னு வச்சுக்கோ. ஐயோ, இன்னொருத்த வரான். குட்டி வாண்டு பாவமாக இருக்கு. இப்போ வரான். கூப்பிட்டு வந்த இவன் ஒருத்தன், சின்ன கருவாயன் ஒருத்தன். எங்கே போனாலும் இங்கே கருப்பன் ஒருத்தன் வந்துடுவான். வந்து பார்க்க பாவமாக இருக்கான். ரொம்ப குட்டியாக இருக்கான். சின்னதுக்கு ஒன்று போதுமா? வருது பாரு, சாப்பிட்டு போட்டு. அழகாக வாங்கி சாப்பிட்டதுக்கு. சின்னது பாருங்க, பாவமாக இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு பேக்கெட் நான் கையில் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். சொன்னாலும் கேட்குறதே இல்லை.
டேய் அங்கே பைப்பு இருக்குன்னு துடைக்கிற கட்சின்னு சொல்லிட்டேன். இவன் அன்னதானம் போடுவாங்க, சாப்பிட்றது சாப்பிட்டுக்கலாம். ஏன் உன் பின்னாடியே வராண்டவன்? இந்த மாங்காய் மரமா? 2 யானை இருக்கு. சரி, ஆமாம் 2 யானை ஆப்போசிட்டில் இருக்கு. அன்னதானம். ஸோ ஃபுட்டு ஓகே. நாங்கள் சாமி கும்பிட்டுச்சு, அன்னதானம் சாப்பிட்டாச்சு, கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தான் போகிறோம். அவ்வளோதான். ஓகே பாய். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். சூப்பராக இருக்கு. உண்ட மயக்கம் மாதிரி நல்ல சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நீங்களும் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. எப்போவுமே வந்தால் இங்கே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்ணுன்னு எப்போவுமே இங்கே சொல்லுவாங்க அவங்களே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க. எண்ணெயை மட்டும் மூஞ்சி மட்டும் காமிக்கிறேன். ஏய் தூக்க முடியலடா. ஓகே பாய்.